இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடர்களோடும் மக்களோடும் நடந்து கொள்கின்ற விதம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. இருவராக அனுப்பப்பட்ட சீடர்கள் இயேசுவிடம் வந்து தாங்கள் செய்த பணிகளின் அனுபவங்களை கூறுகின்றார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள் என்கின்றார். மேலும் தன்னை நம்பி வந்த மக்கள் மீது பரிவும் இரக்கமும் காட்டி ஆயனில்லாத ஆடுகளுக்கு அன்பின் உச்சநிலையை விளக்குகின்றார். ஆயனாக அழைக்கப்பட்ட நாம் நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் அலுவலகங்களிலும் சமூகங்களிலும் ஆயனைப் போல பரிவும் இரக்கமும் கொண்டு செயல்படுகின்றோமா? இன்றைய நற்செய்தியில் முதலாவதாக இயேசுவுக்கும் சீடர்களுக்குமான உறவினை பார்க்கின்றோம். இரண்டாவதாக இயேசு நல்ல உண்மையான தலைவராக செயல்படுவதை காண முடிகின்றது. மூன்றாவதாக மக்களோடு நல்ல நெருங்கிய கூட்டுறவை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இயேசுவுக்கும் சீடர்களுக்குமான உறவிலே மகிழ்ச்சியோடு பணி செய்து வந்த சீடர்களை இயேசு முதலில் புரிந்து கொள்கின்றார். இயேசுவுக்கு சீடர்கள் குழந்தைகளாகவும் சீடர்களுக்கு நல்ல தகப்பனாகவும் சகோதரனாகவும் நல்ல ஆசானாகவும் வழிகாட்டுவதை பார்க்கின்றோம். ஒரு நல்ல உறவின் முதல் நிலை என்ன? கேட்பது, பின்னர் பதிலளிப்பது, அதன்பின் அவர்களை அறிவுறுத்தி உற்சாகமடைய செய்வது. அப்போதுதான் நான் இவரை சார்ந்தவன் என்ற மனநிலை உருவாகும். பாலை நிலத்திற்கு தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள் என்று சொல்வதன் வழியாக ஓய்வின் மூலம் சீடர்கள் இயேசுவோடு கொண்டிருந்த புரிதலையும் அக்கறையும் உறவையும் மீண்டும் ஆழப்படுத்த முடியும். ஓய்வின் மூலம் உலகப் பாதையில் செல்லாமல் சீடர்கள் தன்னிலை அறிந்து பிறரை அறிந்து இறைநிலையில் அழியாத உறவான அர்ப்பணிப்பில் தம்மை மீண்டும் முழுமையாக ஈடுபடுத்த முடியும். ஒரு பணிக்கு பின்னான பாலைநில ஓய்வு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை நிகழ்த்திவிடும் என சீடர்களுக்கு தோன்றியிருக்கலாம். துறவு நிலையில் இருந்த சீடர்களுக்கு பாலைநில அனுபவம் வாழ்வின் உச்ச நிலையான நான் யார் என்ற முதன்மை பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பாலைநில அனுபவம் உலகப் பொருட்களில் ஆடம்பரங்களில் முடங்கிவிடாமல் எளிமையை ஆடையாக அணிந்து ஜெபத்தையும் செயலையும் கொண்டு உறவுகளை ஊக்கப்படுத்தி இலக்குகளை அடையச் செய்யும். இறைவனின் அழகிய படைப்புகளில் படைப்பின் பணிகளுக்கு பின்னர் ஓய்வு எவ்வளவு முக்கியம் என்பதை ஆதி ஆகமத்திலே நாம் நன்கு அறிவோம். ஓய்வினை நல்ல முறையில் ஒழுங்காக பயன்படுத்தும் மாணவர்கள்தான் மதிப்பெண்களில் சிறந்து விளங்கி உச்சம் தொடுகின்றார்கள். நல்ல ஓய்வுகள் ஒரு மனிதனை தடமாறவும் செய்கின்றன, தடம் பதிக்கவும் செய்கின்றன என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். பல தொடர் தோல்விகளையே சந்தித்து அவமானங்களை தாங்கிக் கொள்ளாமல் இனி எல்லாம் முடிந்து போனது என எண்ணியவாறு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த அரசன் ராபர்ட் புரூஸ் மலைக்குகையில் ஒளிந்து கொள்கின்றார். பயமும் கலக்கமும் தன்னை சூழ்ந்து கொள்ள எதிரிகளிடமிருந்து இனி என்ன செய்வது என்று அறியாமல் சிறிது நேரம் கண்களை மூடி ஓய்வு கொள்கின்றார். கண்களை திறந்தவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. ஒரு சிலந்தி அவருக்கு வாழ்க்கை பாடத்தை கற்பித்தது. மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தாலும் முயற்சி செய்து அதன் வலையை அது கட்டி முடித்தது. தனது திறமையை நம்பி முழு கவனத்தையும் செலுத்தி உழைப்பால் அதன் அழகிய வலையை பின்னி முடித்தது. அந்த அரசன் அறிவு தெளிந்தவனாக மீண்டும் எழுந்து விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் போரிட்டு தடைகளை உடைத்து நாட்டை காப்பாற்றி மீண்டும் அரசனானான். விடையில்லா கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் நல்ல ஒரு ஓய்வின் மூலம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தோல்விக்கான காரணங்களும் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளும் நல்ல ஒரு ஓய்வு நமக்கு பெற்றுத்தருகின்றது. இயேசுவும் சீடர்களுக்கு அளித்த பாலைநில ஓய்வும் சலிப்புகளும் ஆபத்துகளும் நிறைந்த வாழ்வில் இறைவனை முன்னிறுத்தி ஜெபத்தின் மூலம் நம்மால் வெற்றி கொள்ளச் செய்யும்
ஒரு அழைப்பாகும். இரண்டாவதாக, இயேசு நல்ல உண்மையான தலைவராக செயல்படுகின்றார். சீடர்களையும் மக்களையும் வழிநடத்தி அவர்களுக்கு பணி வாழ்வில் ஆர்வத்தை தூண்டுகின்றார். இயேசுவின் வாழ்வு முழுவதும் நேர்மறை எண்ணங்கள் நிறைந்திருப்பதை நற்செய்தி இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒரு உண்மையான தலைவனால்தான் மக்கள் ஆயனில்லாத ஆடுகளாய் மாறியிருப்பதை உணர முடியும். தலைவர் என்பவர் மக்களின் இதயங்களை வெற்றி கொள்வதில்தான் அனைத்தும் அடங்கியுள்ளன. நல்ல ஆயன் யார்? அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய நற்செய்தியில் இயேசு நல்ல ஆயனாக மக்களிடம் வெளிக்காட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்கள் ஆடுகளை பற்றியும் அதனது குணநலன்களை பற்றியும் அறிந்திருப்பது அவசியம். ஆடுகள் ஒன்றை ஒன்று சார்ந்து கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை. அவற்றால் சுயமாக செயல்பட முடியாது. பாதைகள் மாறிவிடலாம். சில நேரம் ஒன்றை ஒன்று எப்போதும் பின்தொடரும். பலவீனமாக இருப்பதால் எளிதில் பிற விலங்குகளுக்கு இரையாகலாம். இஸ்ரேல் மக்களிடையே பழகிப்போன அன்றாட வார்த்தை ஆயனும் ஆடுகளும். இவர்களுடைய வாழ்வாதாரத்திலே நெருங்கிய தொடர்புடைய வார்த்தைகள்தான் இவை. விவசாயம் சரியாக அறிந்திராத காலத்தின் முன்பே இஸ்ராயேல் மக்கள் நாடோடிகளாக பல நாடுகளுக்கு அடிமையாக பஞ்சங்களாலும் போர்களாலும் காலநிலை மாற்றங்களாலும் பல இடங்களில் குடிசைகள் அமைத்து இடம் விட்டு இடம் வாழ்ந்தார்கள். 1000 முதல் 10,000 வரையிலான ஆடுகளை வழிநடத்த நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு துணிச்சலும் தைரியமும் நல்லறிவும் தேவை. கண்காணிப்பது, கவனம் செலுத்துவது, விழிப்பாயிருப்பது ஆகியவை ஆயனுக்கு எப்போதும் தேவையான ஒன்று. காணாமல் போன ஆடுகளை இனம் கண்டு தேடி அலைவது, மீண்டும் கண்டுபிடிப்பது, மந்தையில் சேர்ப்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். இரைக்காக காத்திருக்கும் ஓநாய்கள் நரிகளிடமிருந்து சண்டையிட்டு தற்காத்து போராடி வழிநடத்தி செல்வது ஆபத்தான ஒரு பயணமாகும். சில நேரங்களில் இரத்த வெறிபிடித்த மிருகங்களோடு போராடி காக்கும்போது உயிரிழக்க நேரிடலாம். ஆயனும் ஆடுகளும் சேர்ந்தே இருக்க வேண்டும் எப்போதும். அவைகள் எழுப்பும் குரல்களின் தன்மைகளை பற்றி ஆயன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். மந்தையிலிருந்து சில ஆடுகள் பிரிந்து சென்றாலும் ஆயன் எழுப்பும் குரல்களால் அவை மீண்டும் தன்னிடம் அடைக்கலம் புக வேண்டும். இறைவன் நல்ல ஆயனாகவும் மக்களை ஆடுகளாகவும் இஸ்ராயேல் மக்களுக்கு உருவகப்படுத்துகின்றார்கள். சங்கீதம் 23 ஆண்டவரே ஆயராக இருந்து குறையுள்ள வாழ்வை நிறைவாக்குகின்றார். புயல் சூழ்ந்த வாழ்வை அமைதியால் நிரப்புகின்றார். வழிகாட்டுகின்றார், விடுவிக்கின்றார், பாதுகாத்து புத்துயிர் அளிக்கின்றார். தீங்குகள் அனைத்திலிருந்தும் மக்களை காக்கின்றார். இன்னும் அதிகமாக நல்லாயன் பண்புகளை பற்றி சங்கீதம் 100 இறைவார்த்தை 3 தெளிவுபடுத்துகின்றார்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என நாம் காண்கின்றோம். எசாயா 40வது அதிகாரம் இறைவார்த்தை 11 கூட நல்ல ஆயனை பற்றி நாம் பார்க்கின்றோம். நல்லாயன் ஆயனைப் போல தம் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் என்று பார்க்கின்றோம். இறைமகன் இயேசுவும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தன்னை நல்ல ஆயனாக வெளிப்படுத்துகின்றார். மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போதெல்லாம் தேடி சென்று ஆயனில்லாத ஆடுகளுக்கு பாதுகாப்பும் கருணையும் காட்டுகின்றார். அவர்களின் தேவைகளில் தேடி சென்று உதவுகின்றார். தேவைகளில் தேடி வந்த மக்களுக்கு அன்பின் வழியாகவும் பரிவு கொள்கின்றார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதிலும் இல்லை என ஆழமான பாடத்தை ஆயனாக மக்களுக்கு கற்றுத்தருகின்றார். இயேசுவின் நல்லாயன் பண்பினை பற்றி 1 பேதுரு அதிகாரம் 2 இறைவார்த்தை 25 நம்மால் காண முடிகின்றது. நீங்கள் வழி தவறி செல்லும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாகிய இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கின்றீர்கள் என நல்லாயன் இயேசுவை பற்றி விளக்குகின்றார். இன்றைய முதல் வாசகமான இறைவாக்கினரான எரேமியா நல்ல ஆயனாம் இறைவன் இஸ்ரேல் மக்களை மீட்டு ஆற்றுப்படுத்தி
அடிமையாக இருந்த இஸ்ராயேல் மக்களை பாபிலோனியாவிலிருந்து மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து வருகின்றார் என்ற வழிநடத்துதலை நம்மால் அறிய முடிகின்றது. இரண்டாவது வாசகமான எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலும் நல்லாயன் இயேசு தனது பாடுகள் வழியாக இறைவன் வழியாக நமக்கு மீட்பை பெற்றுத்தந்தார் என குறிப்பிடுகின்றார். இறுதியாக இன்றைய நற்செய்தியில் இயேசு மக்களோடு நெருங்கிய கூட்டுறவை ஏற்படுத்துகின்றார். மக்கள் கூட்டம் இயேசுவும் சீடர்களும் எங்கே செல்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்கின்றனர். இயேசுவும் சீடர்களும் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பே மக்கள் கூட்டம் அவரை காண அலைமோதுகின்றனர். மக்களின் இந்த ஆர்வமும் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்ற அழியாத தாகமும் அவர்கள் மீது பரிவும் இரக்கமும் காட்டச் செய்கின்றது. நண்பர்களே, மனித உறவானது எதற்காக அலைமோதும் இந்த உலகில்? உண்மையான அன்பிற்கும் விட்டு கொடுக்காத உறவிற்கும் தானே? நான் இருக்கின்றேன் என்ற ஒரு அழியாத வார்த்தைகளுக்கும் தானே? அது ஒரு அனைத்து வசதிகளும் நிறைந்த முதியவர்களை பராமரிக்கும் இல்லம். ஒரு முறை அன்னை தெரசா அந்த முதியவர்கள் வாழ்ந்த இல்லத்தை பார்வையிட சென்றிருந்தார். முதியவர்களுக்கு உணவுகள் நன்றாக சமைத்து கொடுக்கப்பட்டன. மருத்துவ வசதிகள் குறைவில்லாமல் முதியவர்களுக்கு தடையின்றி நடந்து கொண்டிருந்தன. அங்கே அன்னை முதியவர்களோடு உரையாடிய போது புன்னகைகள் குறைவுபட்டிருப்பதை கண்டார். சிரித்து வெகு நாட்களாக ஆகியிருப்பதை உணர்ந்தார்கள். மனித உணர்வுகளிலிருந்தும் இந்த உலகிலிருந்தும் வெகு தொலைவில் அந்த முதியவர்கள் இருப்பதைப் போல் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களிடம் அன்னை தெரசா தாமாகவே சென்று தொட்டு பேசினால் மட்டுமே வாடிப்போன புன்னகையை மீண்டும் வெளிக்காட்டினார்கள். அன்னை அவர்களிடம் பேசியபோது ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்தார். வயதான அங்கிருந்தவர்களுடைய பார்வைகளும் அன்பிற்காக ஏங்கிய முகங்களும் அந்த இல்லத்தின் வாசலை நோக்கியே இருந்தது. அதற்கான பதிலை இல்லத்தில் பணி செய்தவர்களிடம் கேட்டு அதிர்ந்து போனார் அன்னை தெரசா. அவர்கள் தங்களை பார்க்க வீடுகளிலிருந்து உறவினர்கள் வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தில் பார்க்கின்றார்கள் என கூறினார்கள். வாழ்த்து அட்டைகளும் பிறந்த நாள் பரிசுகளையும் தவிர உறவினர்கள் வருகை கானல் நீராகி போனதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. நமது சமுதாயத்திலே எதிர்பார்த்த அன்பிற்காக, பரிவிற்காக, கருணைக்காக காத்திருப்பவர்கள் ஏராளம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் இன்றைய வாசகங்கள் உடனிருக்கவும், கருணை காட்டவும், பரிவோடு நடந்து கொள்ளவும், ஆயனில்லாத ஆடுகளுக்கு நலமளிக்கும் மருந்தாக இருந்து பிரிந்து ஒதுங்கி தனித்து செல்லாமல் நல்ல ஆயனாக நாம் செயல்படுவோம். நல்ல ஆயன் நம் வாழ்வில் வல்ல செயல்கள் செய்வாராக.